ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். உன்னுடைய வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைத்து இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல வெறும் 3 முறை சொல்லிவிடு. உன்னுடைய வீட்டிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல திருச்செந்தூர் முருகன் நினைச்சு நீ சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில இத்தனை காலங்கள் நீ பட்ட கஷ்டங்களாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்கலாம். அது அனைத்தையுமே இந்த ஒரு மந்திர சொல் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றி அமைச்சு காமிக்கும். இத்தனை காலங்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில பார்க்காத கஷ்டம் இல்லை. உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவன், இல்ல உன்னுடைய குடும்பத்துல கூடிய உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய பிள்ளைகள்னு எல்லோரும் உனக்கு துரோகத்தை கூட ஏற்றிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில நீ படாத கஷ்டமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்துக்கலாம். செல்வ கஷ்டம் வரும்போது யார்கிட்டடா பணத்தை கேட்கன்னு நீ தட்டழிஞ்சிருக்கலாம். அந்த ஒரு நேரத்துல உன்னுடைய இதய துடிப்புன்றது பல மடங்கு அதிகரிச்சிருக்கலாம். உன்னுடைய மனசுக்குள்ள கவலைகள் அந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஆனாலும் நீ திருச்செந்தூர் முருகனை மனசார வேண்டிக்கிட்டு இருந்தா அப்படின்னா நிச்சயமா அதற்கு பதில் கொடுத்திருப்பார். ஆனா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், முருகப்பெருமான வேண்டி இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொன்னோம் அப்படின்னா நம்முடைய முருகப்பெருமான் நம்முடைய வீட்டுக்கே வருவார். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்து நமக்கு தேவையான அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் அப்படின்றது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டு போறக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியுது. நீங்க இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல முழுமையா ஒரு முழு மனசோட வீட்டுல இருந்த பையன் ஒரு 3 முறை சொன்னாலே போதுங்க, அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா சொல்லணும்னா இதற்கு சில தடைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல நீங்க சொல்லி முடிக்கும் போது உங்களுடைய வீட்டுல அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், அதாவது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் முழுவதும் கிடைக்கும். நீங்க ஏங்க திருச்செந்தூர் முருகனை பார்த்து சொல்லணும், நாங்க முருகப்பெருமானை பற்றி சொல்லலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆறுபடை முருகன் வீட்டுல ஒரு வீடுன்றது திருச்செந்தூர் முருகன் வீடு. ஆனா இந்த வீடு மிகவும் சக்தி வாய்ந்தது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா முருகன் கோயிலும் நீங்க போனீங்க அப்படின்னா முதல்ல போகும்போது நீங்க ஏறுபடியா இருப்பீங்க, வரும்போது இறங்குபடியா இருப்பீங்க. அதாவது மேல முருகப்பெருமானை சந்திக்கும் போது நீங்க மேல போவீங்க, முருகப்பெருமான் இருந்து வரும்போது உங்களுடைய தன்மைன்றது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யாம இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னா அது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வீடு தாங்க. இந்த வீட்டுக்கு நீங்க செல்லும் பொழுது இறங்குபடியா போவீங்க, ஆனா வெளியே வரும்போது ஏறுபடியா வருவீங்க. இதனாலதான் சொல்றது முருகப்பெருமானை நினைச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்றது. சரி, இப்போ நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க எப்படி சொல்லணும், யார் யார் எதை சொல்லணும், யாரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவா இந்த ஒரு பதிவை பார்க்கணும். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுமைக்கு பாருங்க. ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும்ன்றதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? சரி, இப்போ நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சு சொல்ல வேண்டிய மந்திர சொல்லுன்றதை நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டுல வச்சு நீங்க சொல்லலாம். சரி, இது யார் யாரெல்லாம் சொல்லலாம் சாமி முதல்ல அப்படி கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தருமே இதை சொல்ல முடியுங்க. இதை எத்தனை முறை சொல்லலாம்னா 3 முறை. எப்ப சொல்லணும்ன்றது உங்களுடைய விருப்பம் தான். காலையில இருந்து இரவுக்குள்ள எப்ப வேணாலும் சொல்லலாம். ஆனா சொல்லும்போது இந்த கட்டுப்பாடுகள்ன்றது கட்டாயமா இருக்கணும். முதலாவது கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய விஷயம், நீங்க சுத்தபத்தமா தான் சொல்லணும். அதாவது அசைவ உணவோ இல்ல திட்டு போன்ற விஷயங்களோ இல்லாம சுத்தபத்தமா இருந்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க. முடிஞ்சா குளிச்சுட்டு குளிக்கும் போது குளிச்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்க தாராளமா சொல்லலாம். உடை அடிஞ்சு சொல்லலாம், சாமி அறையில உட்காந்து சொல்லலாம், இல்ல உங்களுடைய வீட்டுல சோபால உட்காந்து மன நிம்மதியா வச்சுக்கிட்டு மனசுல ஒரு நிமிஷம் முருகப்பெருமான கண்ணீர் விட்டு வேண்டிக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்களை சொல்லிருங்க. சொன்னதுக்கு அப்புறமா அப்படி கூட இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லலாம். இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பா சுத்தபத்தமா இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா திட்டு போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. பெண்களாகிய நீங்க இதை சொல்றீங்கன்னா இதை புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை தவிர்த்துட்டு தான் நீங்க இந்த ஒரு மந்திரம் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது. சரி, இப்போ நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் நான் சொல்றேன். என் பின்னாடியே உச்சரிக்கலாம். அப்படி இல்லை உங்களுடைய மனசுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப கூட சொல்லலாம். சாமி இது எனக்கு சாமி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னிலிருந்து நீங்க என்னைக்கு வேணாலும் சொல்லுங்க. இந்த தினம்ன்றதான் கிடையாது. இந்த தினத்துல இருந்து நீங்க என்னைக்கு வேணாலும் எப்ப வேணாலும் இந்த ஒரு மந்திர சொல் உங்களுக்கு தெரியும்ன்ற போது, உங்களுடைய மனசு கஷ்டப்படுது, கண்ணீர் விடுது, படபடன்னு இருக்குது அப்படின்ற போது எப்ப வேணாலும் சொல்லக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக தான் இது இருக்கு. அதனால நீங்க இந்த நேரத்துல தான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்ப நீங்க தாராளமா சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதான் நான் சொல்றேன், சொல்லி பாருங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. என்ன மாதிரி நீங்க ஒரு 3 முறை உச்சரித்தாலே போதுங்க. இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் தீர்க்கும்ன்றத மகாபரிவா சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்ற பட்சத்துல மட்டும் இப்படி ஒரு மந்திர சொல் சொல்லுங்க. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீங்க அந்த ஒரு மந்திர சொல்லணும்னு கட்டாயமே கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கு, உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதுன்ற போது நீங்க சொன்னாலே போதும். மற்றவர்கள் சொல்றாங்க, நான் சொல்றேன், பெரியவா சொல்லியிருக்காரு அப்படின்ற போது நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா தன்னுடைய மனசுக்கு பட்ட ஒரு விஷயத்த செய்யும் போதுதான் மனிதன் ஒருவன் வெற்றி ஆகிறான். தன்னுடைய கஷ்டங்களை இருக்கும்போது தன்னுடைய மனசுல பட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே போகும். அதனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு தோணும்னா கண்டிப்பா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது உங்களுடைய மனசுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய கேள்விதான். சரி,
நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.